கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சங்கீதம் 37:5. கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேலே நம்பிக்கையாரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்படி என்றால் அவர் காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டுமென்றால், அவர் நீங்கள் கேட்ட காரியத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டுமென்றால், அவரிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களை தேடி வர வேண்டுமென்றால், அவர் சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு இந்த உலகத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க, ஏசப்பா தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ கலங்காதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ கலங்காதே. வெட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்தனர் நம்பிக்கையினால். அன்பார்ந்தவர்களே, கடலுக்குள்ளே தரையில் நடக்கிற மாதிரி நடந்துட்டு போனாங்க. ஏன்? கர்த்தர் பாதையை திறந்து விட்டார், கண்டிப்பாக நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறாங்க. ரெண்டு பக்கம் மதில் போல் தண்ணி நிற்கிது. ஒரு செவர் இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல் தண்ணி நிற்கிது, அப்படியே இங்கிட்டே நிற்கிது, இந்த பக்கம் நிற்கிது, நடுவில் நடந்து போகிறாங்க. இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். பரலோகத்தில் இருந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கார். தேவ பிள்ளை எவ்வளோ அன்பு பண்ணுறார் தெரியுமா? செங்கடலையே பிளந்து அதில் நடக்க வச்சு அவங்க நடந்து முடிஞ்சு கரையேறின பிற்பாடு கடலை மூடுறாரு. இவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணவர் உங்களுக்கு அற்புதம் பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக பண்ணுவார். அது என்ன சொல்கிறாருன்னா, காரியத்தை நான் வாய்க்க பண்ண போகிறேன் அப்படின்னா, காரியத்தை நான் வாய்க்க பண்ண போகிறேன் அப்படின்னா நீ நம்பணும் அப்படிங்கிறார். நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறார். இப்போங்க நம்மளால என்ன பண்ணுவோம்? டக்குன்னு கடல் திறந்துருக்கு, உள்ளே நடந்து கடலுக்குள்ளே அப்போனா போவோமா? நம்ம இங்கே தண்ணி நிற்கிது, அது பாட்டுக்கு ஒரு பனைமரம் உயரத்துக்கு தண்ணி நிற்கிது, இங்கிட்டு நிற்கிது தண்ணி, நடுவில் நடந்து போ, எப்போ கடல் மூடுன்னு சொல்ல முடியாது. நம்ம போவோமா? பயப்படுவோம். ஆனால் அவர்கள் நம்பிக்கையோடு கடந்து போனார்கள். பல லட்சம் மக்கள் நடந்து போனார்கள். அவர்கள் மட்டும் நடந்து போனார்களா? ஆடு மாடு கோழி பறவைகள் மிருகங்களெல்லாம் கூட்டிகிட்டு அடிச்சு நாங்கள் நடந்து போகிறாங்க. ஆனால் கரை ஏறின உடனே அந்த கடல் பழைய லெவலுக்கு மூடிவிட்டது. அதே போல் உங்களை கரையேற்றுவார் கர்த்தர், உங்களை உயர்த்துவார் கர்த்தர், உங்களை மேனிவாக்க கர்த்தர். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். தைரியமாக இருங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க, காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் உங்கள் பிள்ளையை எந்த காரியத்தை நம்பி இருக்காங்களோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கள். தேவ கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.